வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். நிர்மாண கைத்தொழில் துறையினருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் இடையில் சந்திப்பு. முஸ்லிம் தலைவர்கள் குரோதத்தை கைவிட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தல். மட்டக்களப்பில் காணாமல் போன ஆட்கள் தொடர்பான அலுவலகத்தினால் விசாரணை. மன்னார் காற்றாலை போராட்டம் தொடர்பில் ஜனாதிபதியின் சாதகமான பதிலை எதிர்பார்த்துள்ளதாக மார்க்கஸ் அடிகளார் தெரிவிப்பு. அத்துரலிய ரத்ன தேரருக்கு நுகேகொடை நீதவான் நீதிமன்றம் பிணை. இனி பாலஸ்தீன நாடு என்ற ஒன்று இல்லை என இஸ்ரேல் பிரதமர் அறிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. நிர்மாண கைத்தொழில் துறையினருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் இடையில் இன்று கலந்துரையாடல் இடம்பெற்றது. நிர்மாண கைத்தொழில் துறையினருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் இடையில் 2026 வரவு செலவு திட்டங்கள் குறித்த பூர்வாங்க கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. நிர்மாண சேவைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்கள், மின்சார கேபிள்கள் ஏற்றுமதியில் இருந்து பொருளாதாரத்திற்கு பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. நிர்மாணத்துறையை ஏற்றுமதி துறையாக வளர்ப்பதில் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள், முன்மொழிவுகள் மற்றும் தீர்வுகள் குறித்து ஆராயப்பட்டது. அரசாங்க நிர்மாணங்களுக்கு அப்பால் நிர்மாண கைத்தொழிலை மேம்படுத்துவதற்கு தேவையான பொருளாதார சூழலை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, நாட்டின் நிர்மாணத்துறையில் ஏற்பட்ட ஒழுங்கற்ற தன்மை காரணமாக நடந்த காலங்களில் முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளதாகவும் அதனை ஒழுங்கமைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். நிர்மாணத்துறை எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றை தீர்க்க அரசாங்கம் எவ்வாறு தலையிட முடியும் என்பது குறித்து ஆராயப்பட்டதுடன் தற்போது நிர்மாணத்துறை எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து துறைசார் பிரதானிகள் ஜனாதிபதிக்கு எடுத்துரைத்தனர். இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரிசில போன்சு, ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை தலைவர் மங்கள விஜயசிங்க, நிதியமைச்சன் சிரேஷ்ட அதிகாரிகள், நிர்மாணத்துறை பிரதானிகள் மற்றும் மின்சார கேபிள் உற்பத்தித்துறை பிரதானிகள் பங்கேற்றனர். முஸ்லிம் மக்களுக்கான சுயநிர்ணயம் அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் தலைவர்கள் குரோதத்தை கைவிட வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அனுதாப பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையிலேயே ஒரே ஒரு தமிழ் கட்சி, இலங்கை தமிழரசுக் கட்சி, தன்னுடைய அரசியல் வரைவில், தன்னுடைய அரசியல் அமைப்பு விதிகளிலே முதலாவது பந்தியில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது, இலங்கைக்குள்ளே முஸ்லீம் மக்களுக்குமான சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு ஆட்சி முறைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆதரவானவர்கள் என்பதை எங்களுடைய அரசியல் அமைப்பிலேயே குறிப்பிட்ட ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசுக் கட்சி. முஸ்லீம் காங்கிரஸ் கூட தமிழர்கள் வடகிழக்கு என்கிற தாயகத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தாயகம் உண்டு என்பதை இதுவரை வெளிப்படையாக சொன்னதில்லை. இங்கே சில முஸ்லீம் தலைவர்கள் பேசுகிற பொழுது கூட மிக பிழையான அல்லது குரூதமான சில தகவல்களை அண்மை காலங்களில் பரப்பி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். தமிழீழ விடுதலை புலிகள் 2001ஆம் ஆண்டிலிருந்து 2006ஆம் ஆண்டு வரை சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்த பொழுது, அந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்ற காலத்தில் அதனுடைய ஒரு அங்கமாக அப்போதைய முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் ரவூப் ஹக்கீம் அவர்களும் கூட, இப்போதைய தலைவர், அவரும் அந்த பேச்சுவார்த்தை குழுவிலே ஒருவராக சில இடங்களிலே பங்கு பெற்றிருந்தார். அவர் கிளிநொச்சிக்கு வருகை தந்து தலைவர் பிரபாகரன் அவர்களை நேரடியாக சந்தித்தும் இருந்தார். அவர் வந்தபொழுது அவருக்கான புறம்பான சமையல்காரரை கூட கொண்டு வந்து உங்களுடைய சாப்பாட்டு விடயத்தை தனியாக கவனிப்பதற்கும் தலைவர் பிரபாகரன் அவருக்குரிய வழிகாட்டலை செய்திருந்தார். அவ்வாறான ஒரு பெரிய நல்ல மனங்களோடு தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனாக இருக்கட்டும், அல்லது தந்தை செல்வா காலத்திலிருந்து வந்த சம்பந்தனையா வரைக்கும் முஸ்லீம் மக்களுடைய உரிமைகள் தொடர்பிலே மிக தெளிவான எண்ணங்களை தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் மிகப்பெரிய பணிகளை முஸ்லீம்கள் சார்பாக செய்வதற்கும் தமிழர்கள் விட்டுக் கொடுப்புகளை செய்வதற்கும் பல காலங்களிலே முயற்சி செய்திருந்தார்கள். குறிப்பாக நான் நினைக்கிறேன் முன்னாள் அமைச்சர் கிஸ்புல்லா அவர்கள் கூட மிக தெளிவாக மேடையிலே பேசியிருக்கிறார். நான் தான்
அந்த அம்பாறை மாவட்டத்தில் இருந்த ஒரு இந்து கோயிலை இடித்து அந்த இடத்திலே கட்டடத்தை கட்டினேன், நான் ஆயுதங்களை வாங்கி ஊர்காவல் படைக்கு கொடுத்தேன், நான் ஊர்காவல் படையை உருவாக்கினேன், ஜிகாத் என்ற அமைப்பை உருவாக்கினேன் என்றெல்லாம் வெளிப்படையாக அவர் பேசுகின்ற பல வீடியோக்கள் உண்டு. இப்பொழுது அப்படி இருக்கக்கூடியதாக நாங்கள் முஸ்லீம்கள் மீது அல்ல முஸ்லீம் சகோதரர்கள் மீது எந்த கோபங்களையும் கொண்டிருக்கவில்லை. காரணம், அந்த யுத்தம் நடந்த காலங்களில் 2 பகுதிகளுக்கும் இடையில் நிறைந்த காயங்கள் உண்டு, 2 பகுதிகளுக்கும் இடையில் தவறுகள் உண்டு. தமிழீழ விடுதலை போராட்ட காலத்திலே விடுதலை புலிகளோடு முஸ்லீம் சகோதரர்களும் போராளிகளாக இணைந்து போராடி இருக்கிறார்கள். யாழ்ப்பாண மண்ணிலே வீரச்சாவடைந்திருக்கிறார்கள், அம்பாறை மட்டக்களப்பு மண்ணிலே வீரச்சாவடைந்திருக்கிறார்கள். கிளிநொச்சி கனகபுரம் துயிலும் இல்லத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரருடைய வித்துடல் இப்பொழுதும் இருக்கிறது. இவ்வாறெல்லாம் இருக்கின்ற இந்த நிலையிலே ஆனால் இப்பொழுதும் சில முஸ்லீம் சகோதரர்கள் விரோத உணர்வுகளோடு அல்லது குரோதமான வார்த்தைகளை கொட்டுவது மனவருத்தத்தை அளிக்கிறது. ஆனால் அத்துரலிய ரத்ன தேரருக்கு நுகைக்கொடை நீதிவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அத்துரலிய ரத்ன தேரரை பிணையில் விடுதலை செய்ய அனுமதித்து நுகைக்கொடை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ரத்ன தேரரை தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகள் மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் நீதிவான் விடுவிக்க உத்தரவிட்டார். 2020ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் அபேஜனபல கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தேசிய பட்டியல் ஆசனத்தை பெறுவதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வேதனிகம விமலதேச தேரரை கடத்தி அச்சுறுத்தியதாக ரத்ன தேரர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்திரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போத்ரகம இந்த விளக்கமறியல் உத்தரவு நீடிப்பை பிறப்பித்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ மகாவலி அதிகார சபையின் காணியில் கட்டப்பட்ட தமது அரசியல் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் அளித்தமைக்கு இழப்பீடாக 88,50,000 ரூபாயை சட்டவிரோதமாக பெற்று ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றத்தை புரிந்தமை தொடர்பில் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார். முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பிலவை கைது செய்வது குறித்து தற்போது எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கையின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தன்னை கைது செய்ய தயாராகி வருவதாகவும் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறும் கோரி உதய கம்மன்பில தாக்கல் செய்த ரெட் மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பாக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷன டி சில்வா மனுதாரர் உதய கம்மன்பிலவை கைது செய்வது குறித்து போலீசார் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். விசாரணை தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் அதன் பின்னர் இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அதன்படி மனுவின் பரிசீலனையை செப்டம்பர் 17ஆம் தேதி வரை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. காணாமல் போன ஆட்கள் தொடர்பான அலுவலகத்தின் விசாரணைகள் மட்டக்களப்பில் இடம்பெற்றது. காணாமல் போன ஆட்கள் தொடர்பான அலுவலகத்தின் மட்டக்களப்பு பிராந்திய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் மட்டக்களப்பு பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் யதுஷியா முரளியின் ஏற்பாட்டில் பழைய மாவட்ட செயலக கட்டட தொகுதியில் காட்சி விசாரணைகள் இடம்பெற்றன. காணாமல் போனவர்கள் தொடர்பில் உறவினர்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகள் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அர்பாதாஸ்டம் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை செய்தனர். காணாமல் போன 66 நபர்கள் தொடர்பில் அவர்களது உறவினர்கள் தமது சாட்சியங்களை விசாரணையின் போது முன்வைத்தனர். அவர் காணாமல் போனவர் 2008ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 23ஆம் காணாமல் போனவர். இதுவரைக்கும் அவர் முடிவுகள் இல்லாமல் நாங்கள் எல்லா இடம் முறைப்பாடு கொடுத்தனாங்க. அதுக்கு ஒரு முடிவுமே தீர்வுமே இல்லாமல் இருக்கி 3 பிள்ளைகள் இருக்குது. எந்த ஒரு நஷ்டஈடுமோ ஒன்றும் எங்களுக்கு வழங்கப்படலை. நாங்கள் இப்போ இந்த ஆணைக்குழுக்கு வந்திருக்கிறேன், இந்த முறைப்பாட்டை கொடுத்துருக்கேன். இவங்க ஒரு நல்ல முடிவு ஒன்று சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையில் வந்திருக்கேன். அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சா எங்கள் குடும்பத்துக்கும் எனக்கு நல்ல இதாக இருக்கும். மகன் 2 பேர் காணாமல் போயிடுச்சு. எனக்கு என்ன நான் உதவி செய்யணும், என்னத்தை எனக்கு உண்டான சொல்லி செய்கிறதுக்கு என்ன நான் உதவி என்னடான எனக்கு தரத்தானே காசு இல்லை. காசு தான் எனக்கு நல்லா தானே என்னடான என்ற 2 பிள்ளைகள் எனக்கு 2000 ஆண்டு உண்டு.
2005 6 ஓ ஓ தான் இருபத்தி வந்து வர சொல்லி வந்தேன். நீங்க சொல்கிறாங்க என்னென்ன தருவாங்க உள்ள கிடக்கு என்னென்ன தருவாங்க உள்ள கிடக்கு எனக்கு என்னென்னு தெரியல. எனக்கு காய்ச்சல் ஒன்றுக்கு மேலே இல்லை. வாட்டில் நேற்று கிடந்தேன். இன்றைக்கு வந்திருக்கேன். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் மட்டக்களப்பு பிராந்திய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் ஏறாவூர் பெற்று செங்கலடி பிரதேச செயலகத்தில் விசாரணைகள் இடம்பெற்றன. வாழைச்சேனை, கிரான், வாகரை, செங்கலடி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் 35 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிற 33 பேரிடம் விசாரணைகள் இடம்பெற்றன. காணாமல் போன ஆட்களின் உறவினர்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளை காணாமல் போன ஆட்கள் பற்றிய கொழும்பு பிராந்திய அலுவலகத்திலிருந்து வருகிற அதிகாரிகள் பதிவு செய்து விசாரணைகளை முன்னெடுத்தனர். மன்னார் காற்றாலை போராட்டம் தொடர்பில் ஜனாதிபதியின் சாதகமான பதிலை எதிர்பார்த்துள்ளதாக மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். மன்னார் காற்றாலை மின்கோபுரங்கள் குறித்து துரித நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் வழங்கப்பட்ட 1 மாத காலக்கெடு இன்றுடன் நிறைவடைகின்ற நிலையில் ஜனாதிபதியின் சாதகமான பதிலை எதிர்பார்த்துள்ளதாக மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். மன்னார் காற்றாலை மற்றும் கனிமணல்களுக்கு எதிரான போராட்டம் இன்று 41வது நாளாக இடம்பெற்று வரும் நிலையில் போராட்ட இடத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். நாங்கள் நல்லதொரு முடிவை, அதாவது 3 கோரிக்கைகளை ஜனாதிபதிக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஒன்று, புதிதாக அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற 4 காற்றாலைகளும் அமைக்கப்படவிருக்கிற 10 காற்றாலைகளும் உடன் நிறுத்தப்பட்டு அந்த திட்டமுடன் நிறுத்தப்பட்டு வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை. 2வது கோரிக்கை, எங்களுடைய மண்ணிலிருந்து எந்த விதமான கனியமண் அகழ்வுகளும் செய்யப்படக்கூடாது, அந்த திட்டங்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். 3வது கோரிக்கை, எங்களுடைய மண்ணிலே நடந்திருக்கின்ற 2 காற்றாலை திட்டங்களினால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்து மக்களுடைய கஷ்டங்களிலிருந்து அவர்களை விடுவிக்க உதவி செய்ய வேண்டும் என்று 3 கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டத்தை 41வது நாளாக நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்ட களத்திலே இருக்கின்றோம். ஆனால் இதுவரைக்கு எந்த விதமான சாதகமான முடிவுகளையும் அரசு தரப்பிலிருந்து எங்களுக்கு தரவில்லை என்பதை மிகவும் கவலையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டம் மன்னாருக்கான போராட்டம் அல்ல, நாட்டுக்கான போராட்டம். நாட்டின் வளத்தை பாதுகாத்து நாட்டில் இருக்க எல்லா மக்களும் சம உரிமையோடு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடும் உயர்ந்த கொள்கையோடும் இந்த போராட்டம் பல்வேறு இடர்கள் மத்தியில் எடுக்கப்படுகின்றது, தொடரப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய குறிக்கோள் இந்த 3 கோரிக்கைகளும் ஜனாதிபதியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய கையெழுத்தோடு எங்களுக்கு எழுத்து மூலம் தருகின்ற பொழுது இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட்டு நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய அபிவிருத்திக்கு எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். எங்களுடைய அரசு இதற்கு செவி கொடுத்தால் நலமாக அமையும். அல்லவற்றால் எங்களுடைய போராட்டம் வேறு திசைகளில் எங்களுடைய போராட்டம் விரிவடைந்து இந்த மன்னார் மாவட்டமே ஒரு போர்க்களமாக மாறுகின்ற ஒரு நிலை உருவாகும் என்பதை அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லி வைக்கிறோம். திருகோணமலை கிண்ணியா கண்டல் காட்டு பகுதியில் சட்டவிரோதமாக சேகரிக்கப்பட்ட மணல் கிண்ணியா போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கண்டல் காட்டு பகுதியில் சட்டவிரோதமாக 10 இடங்களில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த பெருமளவிலான மணல் கிண்ணியா போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சுற்றிவளைப்பின் போது கைப்பற்றப்பட்டுள்ளது. மகாவலி ஆற்றில் இருந்து சட்டவிரோதமாக மணலை எடுத்து கிண்ணியா கண்டல் காட்டுப்பகுதியில் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்ட புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியக அதிகாரிகள் கைப்பற்றப்பட்ட மணலின் அளவை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி போலீஸ் நிலையம் முன்பாக இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஏனையின் வீதியில் கிளிநொச்சி போலீஸ் நிலையம் முன்பாக இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். பாடசாலையிலிருந்து மோட்டார் சைக்கிளில் பிள்ளையை ஏற்றிக்கொண்டு டிப்போ நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் வவுனியா நோக்கி சென்ற டிப்பர் வாகனம் மோட்டார் சைக்கிளின் பின்பகுதியில் மோதியது.
இதனால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பாடசாலை மாணவர் ஒருவர் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பாடசாலை ஆரம்பிக்கும் மற்றும் முடிவடையும் நேரங்களில் பாரகூர்திகள் வீதிகளில் செல்ல முடியாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதும் அதையும் மீறி டிப்பர் வாகனங்கள் அதிக வேகத்தில் செல்வதால் விபத்துக்கள் இடம்பெறுவதாக மக்கள் கவலை வெளியிட்டனர். விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் வாகனம் தப்பி செல்ல முற்பட்ட வேளை வீதியால் சென்ற மக்கள் டிப்பர் சாரதியை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஹேட்டன் நோரோட் பிரதான வீதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டியும் காரம் மோதி விபத்திற்குள்ளானதில் 2 காயமடைந்தனர். இன்று காலை 7:45 மணியளவில் நோர்வோட் டிஎஸ்ரீகம பகுதியில் இடம்பெற்ற இவ்விபத்தில் மாணவர் ஒருவரும் முச்சக்கர வண்டி சாரதியும் காயமடைந்து டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். டிஎஸ்ரீகம பகுதியிலிருந்து நோர்வோட் தமிழ் மகா வித்தியாலயத்திற்கு மாணவர்களை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி நோர்வோட் பகுதியிலிருந்து ஹேட்டன் நோக்கி சென்ற கார் மோதி விபத்திற்குள்ளானது. முச்சக்கர வண்டியில் 6 மாணவர்கள் உட்பட ஆசிரியராக 7 பேர் பயணித்துள்ளனர். காரினை பெண்ணொருவர் ஓட்டிச் சென்றுள்ளார் என தெரிவித்த நோர்வோட் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வாகனங்களில் சோதனை நடவடிக்கையின் போது மதுபோதையில் பேருந்தை செலுத்திய சாரதி கைதாகியுள்ளார். மதுபோதையில் பேருந்து ஓட்டிச் சென்ற சாரதியை ஹேட்டன் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். போலீஸ் மாதிபரின் வேண்டுகோளுக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் பேருந்துகளை சோதனை செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் டிக்கோயா நகர பகுதியில் பயணித்த அனைத்து வாகனங்களும் பரிசோதிக்கப்பட்டது. இதன்போது குறித்த வாகனங்களில் பொருத்தப்பட்ட அனாவசியமான உதிரி பாகங்கள் உட்பட போக்குவரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்களுடன் தொடர்பில் குறித்த வாகன சாரதிகள் மற்றும் அதன் உரிமையாளர்களுக்கு 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டது. 14 நாட்களுக்குள் திருத்தியமைத்து மீள் காண்பிக்குமாறு போலீஸ் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். அத்துடன் ஹேட்டன் சஞ்சிமலை வீதியில் வாகனங்களை சோதனை செய்தபோது பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தின் சாரதியொருவர் மதுபோதையில் பேருந்தை ஓட்டிச் சென்றமை தெரியவந்தது. இதனையடுத்து குறித்த சாரதி ஹேட்டன் போக்குவரத்து பிரிவு போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு ஹேட்டன் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். விசாரணைகளின் பின்னர் மதுபோதையில் இருந்த சாரதி போலீஸ் முன்னறிவித்தல் இன்றி விடுதலை செய்யப்பட்டார். அத்துடன் மதுபோதையில் இருந்த சாரதி ஓட்டிச் சென்ற பேருந்தும் ஹேட்டன் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் பாடசாலைகளுக்கு மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களை மோட்டார் போக்குவரத்து திணைக்கள பரிசோதகர்கள் இன்று சோதனையிட்டனர். கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்திற்கு அமைய பாடசாலை சேவையில் ஈடுபடும் வாகனங்களுக்கு புதிய விதிமுறைகளை செயல்படுத்துவதற்கு கல்வி அமைச்சும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களமும் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. மட்டக்களப்பு நகர்ப்புற பாடசாலைகளுக்கு மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களின் தரம் இன்று சோதனையிடப்பட்டதோடு வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த தேவையற்ற மேலதிக பொருட்கள் அகற்றப்பட்டன. மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்னவின் வழிகாட்டலில் மட்டக்களப்பு மோட்டார் போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி RK சினவரத்ன தலைமையில் மாவட்ட மோட்டார் போக்குவரத்து திணைக்கள மோட்டார் போக்குவரத்து பிரதம பரிசோதகர் JK அழகப்பெரும மற்றும் உதவி பரிசோதகர் நுவன் குலத்திலக போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர் M ஜதகுமார் ஆகியோர் இணைந்து சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் காத்தான்குடியை சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் அப்துல் அசீஸின் ஜனாசா நல்லடக்கம் போலீஸ் அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்றிரவு காத்தான்குடி முஹைதீன் மெத்திப்பெரிய ஜும்மா பள்ளிவாசல் மையவாடியில் இடம்பெற்றது. கடந்த வாரம் காத்தான்குடியிலிருந்து கடமைக்காக மட்டக்களப்பு நோக்கி சென்று கொண்டிருந்த போது நாவற்குடாவில் விபத்திற்குள்ளானார். படுகாயங்களுடன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்தார். இவரின் ஜனாசா நல்லடக்கம் நேற்றிரவு ஈஷா தொழுகையை தொடர்ந்து காத்தான்குடி முஹைதீன் மெத்தைப்பெரிய ஜும்மா பள்ளிவாசல் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு போலீஸ் இறுதி மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. போலீஸ் மா அதிபரால் வழங்கப்பட்ட இரங்கல் செய்தியில் வாசிக்கப்பட்டது. போலீஸ் உயரதிகாரிகள் பொதுமக்கள் என பலரும் ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொண்டனர். பேருந்தின் பெறுமதியை விட அதன் அலங்காரத்திற்கான செலவினம் அதிகமாக இருந்துள்ளதாக எல்லா பகுதியில் விபத்திற்குள்ளான பேருந்து உரிமையாளரை விசாரித்ததில் தெரிந்து கொண்டேன் என நுவரெலியா மாவட்ட தலைமை வாகன பரிசோதகர் பண்டார தெரிவித்துள்ளார். அண்மையில் 15 பேரின் உயிரை காவு கொண்ட எல்லா விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் உரிமையாளரை விசாரணை செய்த போது கிடைக்கப்பெற்ற தகவல்களை தலைமை வாகன பரிசோதகர் பண்டார ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில் 50 லட்சம் ரூபாய் பெறுமதிக்கு வழங்கப்பட்ட பேருந்தினை அலங்காரம் செய்ய 70 லட்சம் ரூபாய் வரை செலவிடப்பட்டுள்ளது. சுற்றுலா செல்வோரை கவர்வதற்காக இத்தகைய அலங்கார செலவு செய்யப்பட்டுள்ள போதும் பேருந்தின் பிரேக் லைன் பகுதியில் திருத்தம் செய்யப்படாமல் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அத்துடன் தொடர்ச்சியாக பேருந்து முறையான பராமரிப்புக்கு உட்படுத்தப்படாமையினால் வாகனத்தின் முக்கிய பகுதியாக கருதப்படும் பிரேக் லைன் பகுதி மிகவும் செயலிழந்த நிலையில் இருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. சுற்றுலாவிற்கு வாகனம் ஒன்றை தயார்படுத்த வேண்டுமாயின் முறையான பராமரிப்பில் இருப்பதாகவும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் அமைய வேண்டும் என்பதுடன் நிறைந்த பயிற்சிமிக்க சாரதியை தெரிவு செய்ய வேண்டும் என பரிசோதகர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலய சித்திரத்தேருக்கான இருப்பிடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றாக விளங்குகின்ற யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலேஸ்வர பெருமானின் சித்திரத்தேருக்கான இருப்பிட கட்டுமான பணி இன்று ஆரம்பமானது. இன்று காலை 9:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை உள்ள சுப முகூர்த்த வேளையில் பூர்வாங்க வேலைக்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. சமய கிரியைகளின் பின்னர் 41 அடி உயரமுடைய சித்திரத்தேர் இருப்பிடத்திற்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. 35 வருட யுத்த காலத்தின் பின்னர் இந்த வருடம் ஆலய மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் புதிய சித்திரத்தேருக்கான இருப்பிடத்தை அமைத்துக் கொடுக்கும் உபயகாரர்கள், அந்தணர்கள், ஆலய தொண்டர்கள் பங்கேற்றனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கந்தசாமி ஆலயத்தில் புதிதாக அமைக்கப்பட உள்ள அன்னதான மடம் மற்றும் திருமண மண்டபத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கந்தசாமி ஆலயத்தில் இடம்பெற்ற சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகளைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் 12:30 மணியளவில் ஆலய வளாகத்தில் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. இதில் ஆலய பிரதான குருக்கள், ஆலய நிர்வாகிகள், கிராம மக்கள், பக்தர்கள் என பல தரப்பினர் பங்கேற்றனர். அன்னதான மடம் மற்றும் திருமண மண்டபம் சுமார் 7 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளது. அம்பாறை காரைதீவில் லஞ்சம் பெற்ற போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 10,000 ரூபாய் லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட வேண்டும் என அம்பாறை சம்மாந்துறை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சம்மாந்துறை நீதிமன்ற நீதிவான் டி கருணாகரன் முன்னிலையில் போலீஸ் உத்தியோகத்தர் முற்படுத்தப்பட்டார். இதன்போது அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். காரைதீவு போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் 32 வயது மதிக்கத்தக்க போலீஸ் உத்தியோகத்தர் தன்னிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் கோருவதாக பொது போக்குவரத்து செயற்பாட்டில் ஈடுபட்ட நபர் அண்மையில் கொழும்பில் உள்ள லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்திருந்தார். இதன் அடிப்படையில் அதிகாரிகளின் ஆலோசனைக்கமைய சம்பவ நேற்று மாலை குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் கூறியமைக்கு அமைவாக லஞ்ச பணத்தை காரைதீவு போலீஸ் நிலையத்தில் வைத்து அந்நபர் வழங்கியுள்ளார். அங்கு மாறுவேடத்தில் காத்திருந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் போலீஸ் உத்தியோகத்தர் லஞ்ச பணத்துடன் கைது செய்தனர். ஆடைத்துறையினருடனான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. நாட்டில் தற்பொழுது நிலவும் பொருளாதார ஸ்திரத்தன்மையின் அடிப்படையில் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைவதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் கைத்தொழில் துறையினர் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் முதலீடு செய்ய அரசாங்கம் தயக்கமின்றி செயற்படும் எனவும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ஆடைத்துறையில் ஈடுபட்டுள்ள தரப்பினர்களுடன் 2026 வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். தற்போதுள்ள கைத்தொழில்களுக்கு வசதிகளை வழங்குவதன் மூலம் முதல் சுற்றில் எதிர்பார்க்கும் முன்னேற்ற இலக்குகளை அடைய ஒரு அணுகுமுறையொன்றை எட்ட முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு ரூபாயையும் அதிக பலன் கிடைக்கும் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு பயன்படுத்துவது அரசாங்கத்தின் கொள்கை என அவர் தெரிவித்தார். கூட்டு ஆடை சங்கங்களின் மன்றம், சுதந்திர வர்த்தக வலை உற்பத்தியாளர்கள் சங்கம் உள்ளிட்ட ஆடைத்துறையில் உள்ள சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களின் பிரதிநிதிகளால் ஒவ்வொரு துறை சார்ந்த வரவு செலவு திட்ட பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. உற்பத்தி செலவு அதிகரிப்பு உள்ளிட்ட ஆடைத்துறையில் ஏற்பட்டுள்ள புதிய சவால்கள் குறித்து ஆடைத்துறையினர் ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்தனர். அனைத்து துறைகளுக்கும் வரிச்சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் அங்கீகரிப்பதாகவும் வருமான நிலைகளுக்கு அமைவாக நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாத்து எதிர்காலத்தில் அத்தகைய சலுகைகளை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பரஸ்பர வரி முறையின் கீழ் அமெரிக்காவினால் இலங்கை மீது விதிக்கப்பட்ட தீர்வை வரி விகிதத்தை குறைக்க அரசாங்கம் தலையிட்டதை கைத்தொழில் துறையினர் பாராட்டினர். இதற்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்ததோடு எதிர்காலத்தில் இது தொடர்பாக மேலும் சலுகைகளை பெற தலையிடுமாறு கோரினர். ஆடைத்துறையில் பணியாற்றுகையில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்தும் உலக சந்தையில் இலங்கை தற்போது காணப்படும் புதிய வாய்ப்புகளை திறம்பட பயன்படுத்துவதற்கும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டது. இந்த விடயங்கள் குறித்து எதிர்வரும் வெளிநாட்டு உத்தியோக பூர்வ விஜயங்களின் போது கவனம் செலுத்துமாறு கலந்துரையாடலில் பங்கேற்ற பிரதிநிதிகள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தனர். அரசாங்கம் ஏற்கனவே கவனம் செலுத்தியுள்ள சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கான அபிவிருத்தி வங்கியொன்றில் அவசியம் குறித்து கலந்து கொண்ட பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இந்த துறையில் நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சிக்காக முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளுக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அந்த முன்மொழிவுகள் அனைத்தையும் ஆராய்ந்து அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மேலும் இது தொடர்பாக நடத்தப்படும் எதிர்கால கலந்துரையாடல்களுக்கான திட்டத்தை தயாரிக்குமாறும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹலங்கமுவ, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல போன்சு, கபிலஜனக பண்டார, இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தலைவர் மங்கள விஜயசிங்க மற்றும் ஆடைத்துறையில் ஈடுபட்டுள்ள தரப்பினர் கலந்துரையாடலில் பங்கேற்றனர். வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்ட பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் விரைவில் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
ரஷ்யா, ஓமான், துபாய், இந்தியா ஆகிய நாடுகளில் கைது செய்யப்பட்ட இலங்கையை சேர்ந்த 15 பாதாள உலக குழுக்களின் உறுப்பினர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் விரைவில் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கைதான அதிகாரிகள் விசாரணைகள் நிறைவடைந்ததும் நாட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் உள்ள தேடப்படும் இலங்கையர்களை கைது செய்ய அரசாங்கம் பல நடவடிக்கை எடுத்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் வெளிநாடுகளின் உதவியுடன் குறித்த சந்தேக நபர்களுக்கு சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் STS வைத்தியசாலையில் இன்று இலவச கண்புரை சத்திர சிகிச்சை இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நகர்பகுதியில் உள்ள STS வைத்தியசாலையில் இன்று இலவச கண்புரை சத்திர சிகிச்சை இடம்பெற்றது. STS வைத்தியசாலை ஸ்தாபகரும் நல்லூர் லயன்ஸ் கழக தலைவருமான சந்திரகுமார் மற்றும் நல்லூர் லயன்ஸ் கழகம் இணைந்து சத்திர சிகிச்சை முகாமை முன்னெடுத்தனர். STS ஹாஸ்பிட்டலுக்கு சமூகம் அளித்து அவைகளுக்கு வசதி இல்லாத ஆக்களையும் சேர்ந்து இல்லாமல் 26 பேருக்கு நடத்தணும். இதுக்குரிய பொறுப்பை வேறு கொண்டு நல்லூர் லயன்ஸ் கழக சார்பாக நான் தலைவர் என்ற முறையில் அதுக்குரிய செலவுகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நான் சரஸ்வதி இல்லத்தோடு தொடர்பு கொண்டு அங்கிருந்து தான் இவரை தொடர்பு கொண்டு நாங்கள் யாழ்ப்பாணம் போய் திரும்பி வந்த நான் ஆஸ்பத்திரிக்கு. இது 2 முறையிலே இவரங்களுக்கு வெற்றியாகி தந்துட்டார். இன்றைய தினம் கட்டுவன்புலம் சரஸ்வதி இல்லத்தை சேர்ந்த வயோதிபர்களுக்கு இலவசமாக கண் சத்திர சிகிச்சையை கிட்டத்தட்ட 24 பேருக்கு செய்ய ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவர் இது மாத்திரமல்ல, நல்லூர் லயன்ஸ் கிளப்பிலே தற்பொழுது தலைவராக இருந்து அங்கும் பல்வேறு சமூக சேவைகளை ஆற்றி வருகின்றார். அரச காட்டுக்குள் வெட்டப்பட்ட தடிகள் கிளிநொச்சி தர்மபுரம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அரச காட்டுக்குள் அனுமதியின்றி சட்டவிரோதமான முறையில் வெட்டப்பட்ட தடிகள் யாழ்ப்பாணம் கொண்டுவரப்பட்ட நிலையில் கிளிநொச்சி தர்மபுரம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. தர்மபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக வீதி சோதனை நடவடிக்கை மூலம் சட்டவிரோதமான முறையில் எடுத்து வரப்பட்ட காட்டுத்தடிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அத்துடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி திசநாயக்க தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான சுற்றுலா தகவல் மையம் இன்று மட்டக்களப்பில் திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான விசேட கலந்துரையாடலும் மாவட்டத்திற்கான சுற்றுலா தகவல் மையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வும் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் பழைய மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. மாவட்டத்தில் உள்ள 14 பிரதேச செயலக பிரிவுகளிலும் காணப்படும் சுற்றுலா தலங்களை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பணிகளை கவர்வதற்கேற்ப நவீனமயப்படுத்தும் செயற்திட்டங்கள் தொடர்பில் இன்றைய தினம் கலந்துரையாடப்பட்டது. சமூக மட்டத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. சுற்றுலாத்துறை சார் அபிவிருத்தி வேலைத்திட்டங்களை துரிதகதியில் மேற்கொள்ளுமாறு அரசாங்க அதிபர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். கலந்துரையாடலில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்ஷினி ஸ்ரீகாந்த், காணிப்பிரிவுக்கான மேலதிக அரசாங்க அதிபர் நவரூபரஞ்சனி முகுந்தன், பிரதம பொறியியலாளர் டி சுமன், பிரதம கணக்காளர் காயத்ரி ரமேஷ், பிரதேச செயலாளர்கள், பிரதி திட்டமிடல் பணிப்பாளர்கள், மாவட்ட சுற்றுலாத்துறை அபிவிருத்தி உத்தியோகத்தர் மதனா தயாகரன் மற்றும் சுற்றுலாத்துறை சார் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்காக மட்டக்களப்பு மாவட்ட சுற்றுலா தகவல் நிலையம் ஒன்று இன்றைய தினத்திலே பழைய மாவட்ட செயலக கட்டிடத்திலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதற்கு முன்னராக பிரதேச செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலகங்கள் தோறும் சுற்றுலாக்கு பொறுப்பாக இருக்கும் உத்தியோகத்தர்களோடு இணைந்த வண்ணமாக ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. அதன்போது நாங்கள் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் இருந்து சுற்றுலாத்துறை சம்பந்தமான இடங்களை அவர்கள் அடையாளப்படுத்தி அதற்கான திட்ட முன்மொழிவுகளை எங்களுக்கு சமர்ப்பிக்கும்படி கேட்டிருந்தோம். அவை எங்களுடைய சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது. அதன் மூலம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சுற்றுலாத்துறையை நாங்கள் அபிவிருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமன்றி இந்த சுற்றுலா தகவல் மையமானது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் சுற்றுலாத்துறைக்கான மையங்களை அடையாளப்படுத்தி கொண்டு அங்கு செல்லத்தக்கதான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்பதை நான் அறிய தருகிறேன். நன்றி. மஸ்கலியா விரோன்சிக் தோட்டத்தில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மஸ்கலியா போலீஸ் பிரிவில் உள்ள பிரவுன்சிக் தோட்டத்தில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 2 தினங்களுக்கு முன் விறகு சேகரிக்க சென்ற 70 வயது மதிக்கத்தக்க பெண் தனது வீட்டிற்கு தேவையான விறகு சேகரிக்க சென்ற வேளை
சட்டிக்குளவி கொட்டுக்கு இலக்கார நிலையில் மஸ்கலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிழங்கநாதர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த வேளை சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார் என மஸ்கலியா போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி குறிப்பிட்டார். இந்த மரணம் குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இறந்தவரின் சடலம் டிக்கோயா கிழங்கநாதர் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. அரிய வகை பாம்புகளை கடத்தி வந்த இலங்கை பெண்ணொருவர் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிருள்ள 6 அரிய வகை பாம்புகளை கடத்தி வந்த இலங்கை பெண்ணொருவரை சுங்க அதிகாரிகள் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்துள்ளனர். 40 வயதான குறித்த பெண் பாங்காக்கிலிருந்து சென்னை வழியாக இலங்கை வந்துள்ளதாக தெரிய வருகின்றது. சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் பல்லுயிர் கலாச்சாரம் மற்றும் தேசிய பராமரிப்பு பிரிவு பாதுகாப்பு பிரிவுடன் சேர்ந்து மேற்கொண்ட சோதனைகளில் பாம்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. குறித்த பாம்புகள் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்கள் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளவை என தெரிய வந்துள்ளது. ஆண்டுக்கான பாடசாலை சீருடை துணிகளை வழங்க சீன அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. 2026 ஆண்டுக்காக அரசு மற்றும் அரசு அனுசரணை பெற்ற பாடசாலைகளை சேர்ந்த 44,18,404 மாணவர்களுக்கு பாடசாலை சீருடை துணிகளை மானியமாக வழங்க சீன அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. அதன்படி கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் மதுர செனவரத்ன மற்றும் சீன தூதுவர் சி சென்ஹோங் ஆகியோர் தலைமையிலான சீருடைகளை வழங்குவதற்கான ஒப்பந்த சான்றிதழ்களை வழங்கும் அதிகாரப்பூர்வ நிகழ்வு நேற்று பத்திரமுல்ல பலவத்தையில் உள்ள கல்வி அமைச்சில் இடம்பெற்றது. இந்த ஒப்பந்தம் தொடர்பான சான்றிதழ்கள் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கல்வ மற்றும் சீன தூதுவர் சி சென்ஹோங் ஆகியோரிடையே பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இந்த நிகழ்வில் உரையாற்றிய கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் மதுர செனவரத்ன 2025 ஆண்டுக்கான சீனா இலங்கைக்கு ரூபாய் 5.17 பில்லியன் மதிப்பிலான 11.82 மில்லியன் மீட்டர் சீருடை துணியை நன்கொடையாக வழங்கி 4.6 மில்லியனுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயனளித்துள்ளது. 2026 ஆண்டுக்கும் இதேபோன்ற பங்களிப்பை வழங்கும் சீனாவின் உறுதி இரு நாடுகளின் நட்பை மேலும் பலப்படுத்தும் என தெரிவித்தார். இலங்கை பழைய நிலைக்கு வேகமாக திரும்பி வருவதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை தனது பழைய நிலைக்கு வேகமாக திரும்பி வருவதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய நிதி ஒப்பீடுகளை செய்துள்ளதாகவும் 2021 ஆண்டு முதல் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 8% சமனானது எனவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. உலக வங்கிகளின் உறுப்பு நாடுகளில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் மதிப்பாய்வின் ஊடாக அனைத்து இலங்கையர்களுக்கும் அரச நிதி செயற்பாடுகளை உரிய முறையில் செயற்படுத்தக்கூடிய நிலையில் இலங்கை திகழ்வதாக உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது. ராணுவத்தின் ஏற்பாட்டில் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் தென்மராட்சியில் இடம்பெற்றது. இலங்கை ராணுவத்தின் ஏற்பாட்டில் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் தென்மராட்சி கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ரசிககுமார் தலைமையில் 52வது படைப்பிரிவு தளபதியின் ஏற்பாட்டில் 523வது படைப்பிரிவின் ஒருங்கிணைப்பில் நிகழ்வு இடம்பெற்றது. TTM இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குனர் டேமியா ஆண்டனி தமிழின் நிதி ஒதுக்கீட்டில் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் 52வது படைப்பிரிவினர் 523வது படைப்பிரிவினர் தென்மராட்சி பிரதேச செயலாளர் தென்மராட்சி கல்வி வலய உதவி கல்வி பணிப்பாளர் முத்துக்குமாரசுவாமி மகாவித்தியாலயம் மற்றும் விடத்தற்பளை கமலாசினி வித்தியாலய அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். கிளிநொச்சியின் ஆச்சிக்குடா பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி 2 உணவகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. கிளிநொச்சி ஆச்சிக்குடா பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி 2 உணவகங்கள் கிளிநொச்சி நீதிமன்றத்தின் கட்டளையின் பிரகாரம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. முழங்காவில் பொது சுகாதார பரிசோதக பிரிவில் சீர்கேட்டுடன் இயங்கி 2 உணவகங்களுக்கும் 65,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டதுடன் நேற்றிரவு முதல் 2 உணவகங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ரெனால்ட், பொது சுகாதார பரிசோதகர்களான மோ ஜெனோயன், தளிர்ராஜ், தர்மிகன் ஆகியோர் 2 உணவகங்களும் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வருவதை உறுதி செய்தனர். அதனையடுத்து முழங்காவில் பொது சுகாதார பரிசோதகர் தர்மிகனால் கிளிநொச்சி நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது கிளிநொச்சி நீதிமன்ற நீதிவானால் 2 உணவகங்களுக்கும் 65,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டதுடன் சீர்கேடுகளை நிவர்த்தி செய்யும் வரை 2 உணவகங்களையும் தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டது.
கிழக்கு பல்கலைக்கழக சௌக்கிய பராமரிப்பு விஞ்ஞான பீடத்தின் பீடாதிபதியாக பேராசிரியர் தில்லைநாதன் சதானந்தன் தெரிவாகியுள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக சௌக்கிய பராமரிப்பு விஞ்ஞான பீடத்தின் பீடாதிபதியாக பேராசிரியர் தில்லைநாதன் சதானந்தன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பேராசிரியர் தில்லைநாதன் சதானந்தன் 2022ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியிலும் கிழக்கு பல்கலைக்கழக சௌக்கிய பராமரிப்பு விஞ்ஞான பீடத்தின் பீடாதிபதியாக கடமையாற்றிய நிலையில் மீண்டும் இரண்டாவது தடவையாகவும் இப்பதவிக்கு தெரிவாகியுள்ளார். மத்திய மாகாண ஆளுநர் விவசாய விதை உற்பத்தி திட்டங்களின் முன்னேற்றத்தை கண்காணிக்க களஆய்வு விஜயம் மேற்கொண்டார். மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SPS அபயகோர் கண்டி மாவட்டத்தில் விவசாயத்துறை புத்தாக்க திட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் விவசாய விதை உற்பத்தி திட்டங்களின் முன்னேற்றத்தை கண்காணிக்க கள விஜயம் மேற்கொண்டார். உலக வங்கியின் உதவியுடன் செயற்படுத்தப்படும் இந்த திட்டம் இறக்குமதி செய்யப்பட்ட விவசாய விதைகளுக்கு பதிலாக உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் தரமான விதைகளை அதிகம் உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் கலப்பின விதைகள் உற்பத்தி செய்தல், புதிய விவசாய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், குறுகிய காலத்தில் அறுவடை செய்தல், சந்தை தேவைகளுக்கு ஏற்ற விதை செய்தல், உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சந்தைகளுக்கு சந்தைப்படுத்தல் உள்ளிட்ட துறைகளுக்கு கண்டி மாவட்டத்தில் ஏட்டினுவர பிரதேசீலக பிரிவின் கடுகண்ணாவு நிர்வாக பகுதியில் விதை உற்பத்தி திட்டங்கள் குறித்து ஆய்வு இடம்பெறுகிறது. ஒரு கலப்பின நெல் விதை உற்பத்தி நிலையத்தை ஆய்வு செய்ததுடன் கெலியோயா பகுதியில் இயங்கும் நெல் விதை உற்பத்தி நிலையத்தையும் ஆளுநர் ஆய்வு செய்தார். மேலும் இந்த திட்டங்களை செயற்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் மற்றும் தொடர்புடைய நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். ஹெலியோயா பகுதியில் உள்ள பல சாகுபடி நிறுவனமான ஹாசபகோடா தொழில் முனைவோரால் ஒரு திட்ட கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. உலக வங்கி உதவியுடன் இதுபோன்ற 75 திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டு அதன் மூலம் விவசாயத்துறையை மேம்படுத்துகின்றன. புதிய தொழில்நுட்பத்துடன் அதிக விதைகளை பெறவும் விவசாய விதைகளை இறக்குமதி செய்வதற்கு பதிலாக நாட்டிற்குள் விதை உற்பத்தியில் கவனம் செலுத்துவதன் மூலம் நாட்டில் தொழில் முனைவோரை உருவாக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்வில் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஜெகத் மனுவர்ண, மத்திய மாகாண பிரதம செயலாளர் அஜித் பிரேமசிங்கே, விவசாய அமைச்சின் செயலாளர் சந்தன விக்ரமசூரிய, மாகாண விவசாய பணிப்பாளர் ஜெயலா திசநாயக்க, விவசாய புத்தாக்க திட்ட பணிப்பாளர் முன்னாள் விவசாய பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ரோஹன் விஜயகோன் மற்றும் பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ரமித் ரம்புக்வெலவிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக 270 மில்லியனுக்கும் அதிக பெறுமதி கொண்ட சொத்துக்களை ஈட்டிய விதியம் தொடர்பில் வெளியிட தவறியமை காரணமாக முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெலவின் மகன் ரமித் ரம்புக்வெலவிற்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெலவின் பிரத்யேக செயலாளராகவும் பணியாற்றியுள்ள குறித்த பிரதிவாதிக்கு எதிராக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு தொடரப்பட உள்ளது. 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களுடன் இருவர் கட்டுநாயக்கவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட நவீன கையடக்க தொலைபேசிகள், டெப் கணனிகள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் சிகரெட்டுகள், கஞ்சாவை பொதி செய்ய பயன்படுத்தப்படும் பெட்டிகளுடன் பெண் உட்பட இருவர் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்த 32 வயதுடைய ஆணும் 45 வயதுடைய பெண்ணும் ஆவர். கைது செய்யப்பட்ட இருவரும் வர்த்தகர்கள் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் இருவரும் துபாயிலிருந்து இன்றைய தினம் அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததுடன் விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற போது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் சோதனைக்குட்படுத்தப்பட்டார். இதன்போது சந்தேக நபர்கள் இருவரும் கொண்டு வந்த 5 பயண பொதிகளில் இருந்து 132 நவீன கையடக்க தொலைபேசிகள், 14 டெப் கணனிகள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் சிகரெட்டுகள், கஞ்சாவை பொதி செய்ய பயன்படுத்தப்படும் 1700 பெட்டிகள் என்பன கைப்பற்றப்பட்டன. கைப்பற்றப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளின் மொத்த பெறுமதி 50 லட்சம் ரூபாய் என விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மாகாண சபைகளில் பல்வேறு பதவிகளுக்கான 61,835 வெற்றிடங்கள் உள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையின் மாகாண சபைகளில் பல்வேறு பதவிகளுக்கான 61,835 வெற்றிடங்கள் தற்பொழுது நிரப்பப்படாமல் உள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார். அவற்றில் அதிகபட்சமாக 16,651 வெற்றிடங்கள் மேல் மாகாண சபையில் நிலவுவதாகவும் இந்த வெற்றிடங்களை நிரப்ப ஆட்சேர்ப்பு முயற்சிகள் நடந்து வருவதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார். நாடு தழுவிய சேவைகளுக்கு 1000 பல்கலைக்கழக பட்டதாரிகள் ஏற்கனவே ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் 1000 பேரை பணியமர்த்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு துறையை வலுப்படுத்தும் ஒரு பரந்த நடவடிக்கையாக 35,000 பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார்.
ஜனாதிபதி நிதியத்தால் செயற்படுத்தப்படும் உயர்தர பரீட்சையில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றவர்களை கௌரவிக்கும் மத்திய மாகாணத்திற்கான நிகழ்ச்சி திட்டம் 14ஆம் தேதி இடம்பெற உள்ளது. ஜனாதிபதி நிதியத்தால் செயற்படுத்தப்படும் 2023-2024 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றவர்களை கௌரவிக்கும் மத்திய மாகாணத்திற்கான நிகழ்ச்சி திட்டம் கண்டி மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் எதிர்வரும் 14ஆம் தேதி காலை 8 மணியளவில் ஆரம்பமாக உள்ளது. 2023-2024 ஆண்டு உயர்தர தேர்வில் சிறந்த வருபவர்களை பெற்ற கண்டி, மாத்தளை, நுவர்லி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட உள்ளனர். பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெறவுள்ள நிகழ்வில் குறிப்பிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட சுமார் 360 மாணவர்கள் கௌரவிக்கப்பட உள்ளதுடன் அவர்களுக்கான புலமை பரிசில் தொகையும் வழங்கி வைக்கப்பட உள்ளது. காப்போத்தா உயர்தர பரீட்சையில் 6 பாடப்பிரிவுகளில் உயர் சித்தி பெற்ற 10 மாணவர்கள் வீதம் 360 மாணவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்வில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள், கல்வி அமைச்சின் அதிகாரிகள், பாடசாலை அதிபர்கள் உட்பட பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியில் தனிமையில் நின்ற யானை உயிரிழந்தது. கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட நிலையில் தனிமையில் நின்ற யானை உயிரிழந்தது. கடந்த 2 நாட்களுக்கு முன் உருத்திரபுரம் பகுதியில் குளக்கரையில் குறித்த யானை தனித்து நின்றதை அவதானித்த பிரதேச மக்கள் சம்பந்தப்பட்ட கிராம அலுவலர் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவற்றுக்கு தெரியப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யால தேசிய பூங்காவிற்கு விலங்குகளை வேட்டையாட வந்த சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டனர். யால தேசிய பூங்காவிற்கு துப்பாக்கி மற்றும் வெடிபொருட்களுடன் விலங்குகளை வேட்டையாட சென்ற சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டனர். பூங்காவின் 5ஆம் வலய இலக்க பகுதியில் வனவிலங்கு அலுவலக அதிகாரிகளால் நடத்தப்பட்ட நடவடிக்கையின் போது குறித்த 3 கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து ஒரு துப்பாக்கி, வெடிபொருட்கள் மற்றும் பல பொருட்களை வனவிலங்கு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சந்தேக நபர்கள் நீண்ட காலமாக விலங்குகளை வேட்டையாடி வருவது தெரியவந்துள்ளதாக திசமகாராம நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.